ஒற்றுமை மற்றும் அதனூடாக வலுவடையும் கூட்டு ஒத்துழைப்பினையும் சக வாழ்வினையும் பாதுகாப்பதே புது வருடத்தின் இலட்சியமாக அமைதல் வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வலியுறுத்தியுள்ளார். எண்ணற்ற எதிர்பார்ப்புகள் நம் மத்தியில் சுடர்விட்டு எரிந்து கொண்டிருப்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் கடந்த ஜனவரியில் நம் பரம்பரையினது வாழ்வினை புதியதொரு திருப்பு முனைக்கு இட்டுச் சென்ற முக்கியமான பிரவேசத்தின் ஊடாக மிகவும் பலம் வாய்ந்த நிறைப்பேறான நோக்கத்துடன் முன்னோக்கிய பயணத்தை துரிதப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான தடையை தாண்ட வேண்டிய கட்டத்தில் அனைவரும் உள்ளதாக தமது புதுவருட செய்தியில் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். 2015 ஜனவரி 1ஆம் தேதி மக்களுக்கான தமது புதுவருட வாழ்த்துச் செய்தியில் வலியுறுத்திய ஜனநாயக சுதந்திரம், ஊழல் மற்றும் அடக்குமுறைக்கு முற்றுப்புள்ளி வைத்தல், நல்லிணக்கம் என்பவற்றை மீண்டும் நிலைநிறுத்தி சாதகமான விளைவுகளை இன்று அனுபவிப்பது கடந்த ஜனவரி மாதத்தில் தாம் கொண்ட இலட்சியத்தின் பயனாகும் என்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அன்று மக்கள் தம் மீது வைத்த நம்பிக்கையை பாதுகாத்து தாம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி வெற்றி வாகை சூடிய ஒரு ஆண்டாக 2015 மாற்றியதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். மலர்ந்துள்ள 2016ஆம் ஆண்டு அனைவருக்கும் ஓய்வற்ற ஒரு ஆண்டாக அமைய உள்ளதுடன் 22 மில்லியன் மக்களின் எதிர்காலத்திற்காக தாம் ஆரம்பித்த பாரிய வேலை திட்டத்தின் ஊடாக நாடு இணையற்ற பயணத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் ஜனாதிபதி தமது புதுவருட செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார். நன்னோக்கங்களைப் போன்றே குரோதமற்ற சிந்தனைகளும் அதிகாரத்தை அடைந்து கொள்வதற்கு பதிலாக விட்டுக் கொடுப்புடன் மக்களை வலுவூட்டும் பணியுடன் இலங்கையின் அரசியல் வடிவத்தை முற்றுமுழுதாக மாற்றியமைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள ஜனாதிபதி இவை அனைத்தையும் மலர்ந்துள்ள புது வருடத்தின் நிகழ்ச்சியினருடன் தொடர்புடையவையாகும் என்றும் தெரிவித்துள்ளார். இதேவேளை மனித கௌரவத்தை பாதுகாக்கும் நிலையான அபிவிருத்தியை அடைந்த ஒரு தேசமாக இலங்கையை மீள நிர்மாணிக்கும் பொறுப்பு புது வருடத்தில் நம் முன்னால் காணப்படுகின்ற பாரிய சவாலாகும் என தமது புதுவருட செய்தியில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். பிறந்துள்ள புது வருடத்தில் பொருளாதார, சமூக, அரசியல் ரீதியாக பாதுகாப்பு பெற்ற ஒரு நாட்டை கட்டியெழுப்புவது அனைவரதும் ஒரே நோக்கமாக காணப்படுவதுடன் அதன் பொருட்டு தற்போதைய அரசாங்கத்துடன் தோளோடு தோள் நின்று செயற்படுவதற்கான சாதகமான சிந்தனை கொண்ட அனைவரும் ஒன்றிணைவர் என தாம் நம்புவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். புதியதொரு அரசியல் கலாச்சாரம் இன்று அனைவர் முன்னாலும் காணப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன மத கட்சி பேதங்களை ஒதுக்கி தேசத்தின் முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டிய காலம் கடந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். 2016 புது வருடமானது மக்களின் எதிர்பார்ப்புகளை வெற்றியடைய செய்து ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தும் ஒழுக்கநெறிமிக்க சமூக சூழ்நிலை ஒன்றினுள் நுழைவதற்கான விரிவான ஒரு சந்தர்ப்பத்தை இலங்கை சமூகத்திற்கு வழங்கியுள்ளதாக பிரதமர் தமது புதுவருட செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அழுத்தம் மற்றும் அடக்குமுறை உணர்வின்றி சுதந்திரமான ஒரு சூழலில் புது வருடத்தை வரவேற்க கிடைத்தமையானது மக்கள் பெற்றுக்கொண்ட பாரிய வெற்றியாகும் என்றும் அந்த செய்தியில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு நாட்டின் பல்லின மக்களின் இன, மத, மொழி, சமய, கலாச்சார மற்றும் ஏனைய தனித்துவமான பண்புகளை மதிப்பதனூடாக ஏற்படுகின்ற ஒற்றுமையை பேணுவதன் மூலமே வளமிக்க நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் தமது புதுவருட செய்தியில் தெரிவித்துள்ளார். புதிய எதிர்பார்ப்புகளை கொண்டு வந்திருக்கும் இந்த புது வருடத்தில் இலங்கை மக்கள் அனைவருக்கும் இது ஒரு வளம் நிறைந்த இனிய புத்தாண்டாக அமைய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் வாழ்த்தியுள்ளார். இலங்கை வாழ் பல்லின சமூகங்கள் தமது வேறுபாடுகளை களைந்து மக்களின் உரிமைகளையும் மனிதநேயத்தையும் சுதந்திரத்தையும் நல்வாழ்வையும் மதித்து பாதுகாக்கின்ற பிளவுபடாத ஒன்றுபட்ட ஒரு நாட்டை கட்டியெழுப்ப முன்வர வேண்டும் என்றும் தமது புதுவருட செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்.